ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகு குறிப்பு. அழகு குறிப்புனோடனே நீங்கள் நான் பழைய புராணத்தில் கொண்டு வர நினச்சி பார்க்காதீங்க. நான் நேச்சுரலாக எப்படி நம்ம ஃபேஸை க்ளோ ஆக்கணும் அப்படின்னு ஒரு டிப்ஸை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ரொம்ப சோம்பேறி, ஆனால் எனக்கு க்ளோ ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு இந்த க்ரீமு அதுக்கப்புறம் நிறைய என்னென்னவோ சொல்றாங்க, அந்த மாதிரி எதையும் போடாம நேச்சுரலா எப்படி க்ளோ ஆகுதுன்றத பத்தி நான் சொல்ல போறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணுங்க. வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். இப்போ நார்மலாக நம்ம சின்ன வயசுலலாம் அதிகமாக ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அதனால் எல்லாமே எடுத்துப்போம். ஸோ அப்போ நம்ம எப்படி இருப்போம்னா நல்லா ஹெல்த்தியாக எல்லாமே இருப்போம். நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ நமக்கு ஹேராக இருந்தாலும் சரி, நம்மளோட க்ளோவோ எல்லாமே ஒரு காமன் இதில் தான் இருக்கும். பட் இப்போது நம்ம காலேஜுக்கு போனதுக்கப்புறம் சரி, வேலைக்கு போனதுக்கப்புறம் சரி, நம்ம அவ்வளோ ஹெல்த் மேலே ரொம்ப லேசியாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட ஹெல்த் மேலே நம்ம கேர் அவ்வளோ எடுத்துக்கிறது இல்லாதனால அது எல்லாமே நமக்கு டவுன் ஆயிடுது. அதுவும் இல்லாமல் நம்ம அதிகமாக வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு அந்த சன் ப்ரொடெக்ஷன்றது இல்லாமல் போயிடுது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஃப்ரூட்ஸு நம்ம இப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்றோமா, அதுக்கப்புறம் அதோட மதியானம் தான் லஞ்சு சாப்பிட்றோம். ஸோ அந்த கேப்புக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அது எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்ஸு. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஒரு செல்லு நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட சாப்பிட நம்மளோட உடம்பு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புல இப்போ இதெல்லாம் சாப்பிடும்போது உடனே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னா கிடையாது. இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அது ஜூஸாக போட்டு நம்ம குடிக்கலாம். இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெயின் என்னென்னா நம்ம உடம்பு ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கணும். அதுதான் முக்கியம். நமக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ, எவ்வளோ ஜூஸ் குடிக்கிறோமோ நம்மளோட உடம்பு ஹைட்ரேட் ஆகும். நம்மளோட செல்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக ரன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இல்லாமல் இப்போது நம்ம ஈவினிங்லும் சரி, நைட்லேயும் சரி, நம்ம நைட்டு 10 o'clock மேலே நம்ம எதுவும் அவ்வளோ ஃபுட்டு எதுவும் சாப்பிட மாட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பால் அது எல்லாமே குடிக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா இன்னும் உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாமே நார்மல் ஸ்டேஜில் நமக்கு இன்னும் எல்லாமே க்ளோவாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, தென் ஜூஸ் இது எல்லாமே குடிக்க உங்களுக்கு ஒரு 6 to 7 months உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும்னா ஃபேஸில் ரொம்ப க்ளோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இப்போ நம்மளோட இப்போ ஹீரோயின்ஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த க்ரீம் எப்போவுமே இந்த க்ரீம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம அந்த க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு மாதிரி ஃபேஸ் சுருக்கம் வரும், நமக்கு அந்த அலர்ஜி எல்லாமே வரும். ஸோ எல்லாராலையும் எல்லா க்ரீமும் யூஸ் பண்ண முடியாது. பட் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இது எல்லாருமே நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 yearக்குள்ளே உங்களுக்கு இந்த ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். உங்களோட ஃபேஸில் க்ளோன்றது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த க்ளோனஸ் கிடைக்கும். நம்ம அதிகமாக காசு கொடுத்து அந்த க்ரீம் இந்த க்ரீம்னு எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் க்ளோ ஆகணும், நம்ம டேன் ரிமூவ் ஆகணும்னு நினச்சி நம்ம என்னென்னவோ பண்ணுவோம். பட் அது எதுவுமே என்னன்னா உடனே ரிசல்ட் கொடுக்கும். பட் அது லாங் லாஸ்டிங்காக நமக்கு இருக்காது. ஆனால் இந்த ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இப்போன்னு இல்லை, நமக்கு ஃபியூச்சர்லையும் சரி நம்மளுக்கு போன்லேருந்து செல்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும். இந்த தகவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.